கடந்த 2014ஆம் ஆண்டு மே 26இல் நரேந்திர மோடி பதவியேற்ற போது டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 58 ரூபாய் 58 காசுகளாக இருந்தது. அப்போது ரூபாயின் மதிப்பு வலுவடைந்து 40 ரூபாயை எட்டப் போகிறது என பிம்பத்தை உருவாக்கி கணிப்புகளை பாஜகவினர் வெளியிட்டனர். ஆனால் அதற்கு நேர்மாறாக ரூபாயின் மதிப்பு படு வீழ்ச்சியை சந்தித்து வருகிறது. மோடியின் முதல் 5 ஆண்டுகால ஆட்சியில் டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு 69 ரூபாய் 98 காசுகளாகவும் 10 ஆண்டுகால ஆட்சியில் 85 ரூபாய் 27 காசுகளாகவும் தற்போது 88 ரூபாய் 71 காசுகள் என வரலாறு காணாத அளவில் ரூபாய் மதிப்பு கடும் வீழ்ச்சியை சந்தித்து மக்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் அதிரடி நடவடிக்கையால் 50% இறக்குமதி வரி, H1B விசா கட்டண உயர்வு உள்ளிட்டவை இந்தியர்களுக்கு எதிராக மிகப்பெரிய நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 5ஆம் தேதி ட்ரம்ப் வெற்றி பெற்றதாக அறிவிப்பு வெளியான பிறகு அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு வரலாறு காணாத சரிவாக 84 ரூபாய் 40 காசுகளை எட்டியது. இதன் விளைவாக கையிருப்பு டாலர்களை விற்கும் நடவடிக்கையில் ரிசர்வ் வங்கி இறங்கியது. இது நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பை 70,400 கோடி டாலரில் இருந்து 68,200 டாலராக குறைத்தது. இது ஒருபுறம் இருக்க, ட்ரம்பின் 2வது ஆட்சி காலத்தில் டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு 87 ரூபாய் முதல் 92 ரூபாய் வரை சரியலாம் என பாரத ஸ்டேட் வங்கி கணிப்பு வெளியிட்டிருந்தது. ஆனால் தற்போதைய சூழலில் ரூபாய் மதிப்பு 100 ரூபாயை தாண்டும் என வல்லுநர்கள் சிலர் கூறியிருப்பதால் பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. வாஜ்பாய் ஆட்சியில் ரூபாய் மதிப்பு 45 ரூபாய் இருந்தது. அதன் பிறகு ஆட்சி பொறுப்பேற்ற மன்மோகன் சிங் அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பை 41 ரூபாயாக உயர்த்தினார். 2008இல் உலக பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட போதுதான் ரூபாய் மதிப்பு 48 ரூபாயாக சரிந்தது. இதுவே மோடி ஆட்சியில் தற்போது 88 ரூபாயாக சரிந்துவிட்டது. ரூபாய் சரிவால் இறக்குமதி பொருட்களின் விலை அபரிமிதமாக உயர்வை சந்திக்கும். வெளிநாட்டில் படிக்கும் இந்திய மாணவர்கள் கல்வி கட்டணத்துக்கு அதிக தொகை செலுத்த வேண்டி வரும். விமானம், ஹோட்டல்களுக்கு டாலரில் பணம் செலுத்த வேண்டிய கட்டாயத்திற்கு சுற்றுலா பயணிகள் தள்ளப்படுவார்கள். இதனால் செலவு அதிகரிப்பு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை மக்கள் சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படும். ரூபாய் மதிப்பை உயர்த்த ஒன்றிய பாஜக அரசு எந்த நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை என பொருளாதார வல்லுநர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்து வருகின்றனர்.